அதிகரித்து வரும் தங்கத்தின் விலையால் கோவை நகை பட்டறைகளில் ஆர்டர்கள் குறைந்துள்ளன. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதால் தொழிலாளர்கள் பலரும் வேறு வேலைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர் இங்குள்ள ஆயிரக்கணக்கான தங்க நகை பட்டறைகள் மூலம் 1 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர். ஆனால் சமீப காலங்களில் தாறுமாறாக எகிரி வரும் தங்கம் விலை கோவை தங்க நகை பட்டறை தொழிலாளர்களின் பிழைப்பை ஆட்டம் காண வைத்துள்ளது. வரலாற்றில் இல்லாத வகையில் கடந்த 4 மாதங்களில் விண்ணை முட்டும் அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது. தங்கத்தின் இந்த தாறுமாறு விலை உயர்வால் தங்களுக்கான ஆர்டர்கள் குறைந்திருப்பதாக வேதனையுடன் கூறுகின்றனர் நகை பட்டறை உரிமையாளர்கள். எல்லாரும் இந்த ஜுவல்லரிக்கில் போக மாட்டாங்க. நமக்கு இன்னும் தனியாக கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இந்த தாலிக்கு பொண்ணு இருக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அதெல்லாம் நம்ம தான் செய்யணும். அவங்கள தாலி சிம்பிளாக, அதுவும் அவங்களும் நாங்கள் நம்பி வர்றது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இந்த விலை ரொம்ப ஜாஸ்தி போது கோயின் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். கோயின் வாங்கும்போது நம்ம பட்டறைகளுக்கு அதில் வேலை இல்லை. நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொடும் தங்கம் விலையால் பட்டறைகள் வெறிச்சோடி காட்சி அளிக்கின்றன. வருமானம் அடியோடு பாதிக்கப்பட்டிருப்பதால் துவண்டு போயிருக்கும் தொழிலாளர்கள் வெள்ளி மற்றும் மெட்டல் வேலைகளுக்கு செல்கின்றனர். சிலர் சொந்த ஊருக்கே திரும்பிச் செல்லும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது தங்கத்துக்கு ரேட்டு ஏறினாலே இப்போ வேலையில் ஒன்றும் இல்லை. சும்மா தான் உட்கார, காலையில் வருவார், சாயந்தரம் சும்மா தான் வீட்டுக்கு போட்டுருப்பார். ஓனர் கேட்டாலும் வேலையில். இப்போ செய்யும் வேலை மட்டும்தான் தெரியும், நமக்கு தங்க வேலை மட்டும்தான் தெரியும். 25 வருஷமாக இங்கே தான் இருக்குது. சின்ன வயசுல தான் வந்தது தான். கோயம்புத்தூர் தான். இப்போ நம்ம வேற எங்கேயும் போவதில்லை. இப்போ நம்ம ஓனர்கிட்ட தான் இப்போ 25 வருஷமாக தான் உட்கார வச்சுருக்கு. இங்கே வந்து ஒரு 40-45 பேர் இருந்தார். ஆனால் இப்போ வந்து பாதி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10-15 பேர் தான் இப்போ இருக்காரு. வரும் நாட்களிலும் தங்கம் விலை அதிகரிக்கும் என்றே பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றனர். இதனால் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ள தொழிலாளர்கள் இறக்குமதி வரி குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை அரசு காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் குருசாமி.